அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 14வது அதிகாரத்தின் இறுதி பகுதிக்கு நாம் வந்து அந்த பகுதியிலிருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த செய்தியிலே பவுலும் பர்னபாவும் தங்களுடைய முதலாவது நற்செய்தி பயணத்தை முடித்துக்கொண்டு அவர்கள் திரும்ப அந்தியோகியாவுக்கு பயணம் செய்கிறதை நாம் பார்த்தோம். அப்படி அவர்கள் பயணம் செய்து திரும்பி வந்த அந்த நகரங்கள் என்னென்ன என்பதை நான் உங்களுக்கு அந்த பட்டியல் போட்டு காண்பித்தேன். முதல் மிஷனரி பயணத்தில் அவர்கள் பிரயாணத்தை துவங்கின பொழுது எந்தெந்த ஊர்களை எல்லாம் தாண்டி இறுதியில் எந்த இடம் வரைக்கும் போனார்கள் என்பதை பற்றி சொல்லிவிட்டு பின்னர் அவர்கள் கடைசியாக சென்ற அந்த இடத்திலிருந்து திரும்பி வந்தனர். முதல் பயணத்தில் எங்கெல்லாம் போனார்களோ அதிலே பெரும்பகுதியான இடங்களுக்கு சென்றுவிட்டு ஒரு இடத்தில் மட்டும் கொஞ்சம் சுற்றி அவர்கள் புறப்பட்டு எந்த இடத்திலிருந்து உடைய பயணத்தை துவங்கினார்களோ அதே சிரியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணத்திற்கு கடல் மார்க்கமாக வந்து சேர்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அப்படி அவர்கள் திரும்ப வரும்போது அவர்கள் ஏற்கனவே சந்தித்து ஊழியம் செய்து சபைகளை உருவாக்கின அந்த இடங்கள் வழியாக அவர்கள் வந்தபோது அவர்களுடைய அந்த வருகைக்கு பின்னிருந்த அந்த நோக்கம் என்ன என்பதை நாம் பார்த்தபோது பல விஷயங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒன்று, சீஷருடைய மனதை திடப்படுத்தினார்கள். 2, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். 4, அநேக உபதிரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று போதித்தார்கள். அடுத்ததாக அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புவித்து கடந்து போனார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த திரும்ப உள்ள அவர்களுடைய பிரயாணத்தில், அதாவது 21வது வசனத்திலிருந்து தொடர்ந்துள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 5 குறிப்புகளையும் ஒன்றாக சேர்த்து அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை எல்லாம் நாம் கடைந்தெடுத்து 2 விஷயத்திற்குள் உள்ளடக்கி விடலாம். அதாவது சீசருடைய மனதை திடப்படுத்தினார்கள், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார்கள், அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று போதித்தார்கள். இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சபைகளில் உள்ள விசுவாசிகளை விசுவாச வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்தனர். அதனாலே அவர்கள் திரும்ப தாங்கள் ஏற்கனவே பயணித்து வந்த நகரங்கள் வழியாகவே சென்றார்கள். இத்தனைக்கும் பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட இடங்கள். ஆகவே புத்திசாலித்தனமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வேற வழியாக நாம் போய்விடுவது பாதுகாப்பு என கருதி அப்படி போகவில்லை. எந்த இடத்திலே பாடுகள் அனுபவித்தார்களோ இடங்களில் அதே நகரங்கள் வழியாக திரும்ப செல்லுகிறார்கள். அப்போ அவர்களுடைய நோக்கம் புதிதாக சுவிசேஷம் அறிவித்து சபைகளை உருவாக்கினோம் என்பது மட்டுமல்ல, அந்த சபைகள் விசுவாச வாழ்விலே வளருவதற்கு தேவையான ஊழியங்களையும் செய்ய வேண்டும், போதனைகளை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். ஊழியத்தினுடைய 2 பகுதிகளாக இதை நாம் பார்க்கலாம். ஆத்துமாக்களை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது எவ்வளவு முக்கியமானதோ, சபைகளை உருவாக்குவது எவ்வளவு முக்கியமானதும் அவசியமானதுமாக இருக்கின்றனவோ, அதுபோல உருவாக்கப்பட்ட சபைகளை விசுவாச வாழ்விலே நிலைநிறுத்த வேண்டியதும் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அதாவது தொடர் ஊழியம் செய்த ஊழியத்தின் பலனாக கிடைத்த ஆத்துமாக்களை தொடர்ந்து சந்தித்து அவர்களுக்கு ஊழியத்திலே உதவியாக இருப்பது மிக அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த குறிப்பிட்ட விஷயத்திலும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இதை எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம்
அதில் நான் வாசிக்கும் போது 46வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்படின்னு அந்த அற்புத சம்பவம் ஆரம்பிக்கிறது. பிற்பாடு அந்த மனிதனுக்கு, ராஜாவின் மனுஷருடைய ஒருவனுடைய மகனுக்கு பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து அவன் பிழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் நான் உங்களுக்கு எதற்காக இந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன் என்றால், 46வது வசனத்தில் பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். கானாவூருக்கு மறுபடியும் வந்தார் என்றால் அப்ப அதற்கு முன்பு ஏற்கனவே வந்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம். அது எங்கே வாசிக்கிறோம்? 2ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக்கின அற்புத சம்பவம் நடைபெற்றது. அந்த அற்புத சம்பவத்தினுடைய விளைவு என்ன? 11வது வசனம், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏற்கனவே கானாவூர் கல்யாண ஊருக்கு சென்றவர் அற்புதங்களை நிகழ்த்தினார். அதன் மூலமாக சீசர்களிடத்தில் விசுவாசம் வைக்க ஏதுவாயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்திற்கு இப்போது மறுபடியும் வருகிறார் அப்படிங்கிறத 4ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்ப அதனுடைய விளைவு, அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு தடவை அங்கே சென்றார், அற்புதங்களை நடப்பித்தார், அநேகருடைய விசுவாசத்திற்கு ஏதுவாயிற்று. அதோடு நின்று விடவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கு அங்கே சந்திக்கும்படியாக செல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுபோல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபையை உருவாக்க வேண்டியது ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. அதே உருவாக்கப்பட்ட சபைகளை விசுவாச வாழ்விலே வளமைப்படுத்துவதும் வளர்க்க வேண்டியதும் ஊழியத்தினுடைய இன்னொரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அந்தந்த சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசத்தை பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்தின விஷயத்தை பற்றி சொல்லுகிற ஒரு விஷயம். இதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். கடந்த செய்தியில இதை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். அதில் உள்ள சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது நல்லது என்று கருதுகிறேன். சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று சொல்லுவதிலிருந்து மூப்பர்களை பற்றி, அவர்களுடைய ஊழியங்களை பற்றி, அவர்களை ஏற்படுத்துவதை பற்றி, அவர்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை பற்றி, சபைக்கு மூப்பர்களோடு உள்ள பொறுப்புகள், கடமைகள் என்னென்ன என்பதை பற்றி பல கோணங்களில் இந்த விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நீண்ட ஒரு ஆராய்ச்சியாக அல்லது ஒரு பாடமாக இது அமையும் என்று சொன்னாலும் அவ்வளவு விரிவாக நான் இதை சொல்ல விரும்பவில்லை. அவசியம் அறிந்திருக்க வேண்டிய குறிப்புகளை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சபையை 2 விதமாக பிரிக்கலாம். அந்த ஒரு காங்கிரிகேஷன், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் சர்ச், அந்த சபையை 2 அங்கத்தினர்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். நடத்துகிறவர்கள், நடத்தப்படுகிறவர்கள். உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அப்படின்னு சொல்றதுனால நடத்துகிறவர்கள் என்ற ஒரு குரூப் இருப்பார்கள் என்றால்,
நடத்தப்படுகிறவர்களான ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிகிறது. அப்போ எந்த ஒரு சபையை எடுத்துக்கொண்டாலும் நடத்துகிறவர்களும் இருக்கிறார்கள், நடத்தப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த நடத்துகிறவர்கள் யார் யார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதற்கு நமக்கு புதிய ஏற்பாட்டிலே வெளிச்சம் தருகிற ஒரு வசனம், பல வசனங்கள் உள்ளன, அதில் ஒரு முக்கியமான வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அப்ப ஆண்டவர் சபையினுடைய பக்தி விருத்திக்காக சிலரை ஏற்படுத்தினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாராம்? வசனம் 13 அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்ற 5 குழுவினரை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் நியாயமாக பார்த்தால் அதை 4 என்றுதான் அர்த்தம் எடுக்க வேண்டும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன் இதற்கு முந்தின செய்திகளிலே. அப்போ சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் அப்படி சொல்லவில்லை, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப அதுக்கு முந்தின அந்த 3 கூட்டத்தினரை சிலரை சிலரை சிலரைன்னு சொல்லும்போது இந்த இடத்தில் சிலரைங்கிற வார்த்தை மேய்ப்பர் போதகர் இந்த 2க்கும் நடுவில் வருகிற சிலரை விட்டு விடுவது மனப்பூர்வமாகவே தேவன் அதை செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்றால் இத்தனை தடவை சிலரை சிலரைன்னு சொல்லி வர்ற ஆண்டவருக்கு இதை சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. அப்படியானால் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? மேய்ப்பர்களும் போதகர்களும் ஒரே கூட்டம்தான். மேய்ப்பர்கள், போதகர்கள் இந்த 2 ஒரே கேட்டகரியில் உள்ளவர்கள், ஒரே கூட்டத்திற்குள்ள 2 வித்தியாசமான பெயர்கள் அப்படின்னு நம்ம பொருள் எடுக்கலாம். அப்போ 4 ஆச்சு. அதனாலதான் பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் அப்படின்னு சொல்லி போகிறத நம்ம பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இங்கே வரவில்லை, சுவிசேஷகர்கள் என்ற அந்த வார்த்தை இங்கே வரவில்லை. அப்போ 3வது போதகர்களையும் அப்படின்னு சொல்றதுனால அதில் மேய்ப்பர்களும் அதில் உள்ளடங்கி இருக்கிறார்கள். 2ம் ஒரே கூட்டத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருப்பதினால் அந்த மேய்ப்பர்கள் என்ற வார்த்தை இங்கே மனப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மேய்ப்பர்கள், போதகர்கள் இந்த 2மே ஒன்றுதான் என்பது தெரிகிறது. அப்போ 4 ஆச்சு. இந்த 4இல் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இப்போது கிடையாது.
அவர்களுடைய காலம் 1ஆம் நூற்றாண்டோடு அப்போஸ்தலர்களுடைய காலத்தோடு முடிந்து போய்விட்டது. அதனாலே இப்போது உலகத்தில் யாரும் அப்போஸ்தலர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகளும் இல்லை. யாராவது தங்களை அப்போஸ்தலர்கள் என்றோ தீர்க்கதரிசிகள் என்றோ சொல்லிக் கொள்வார்களானால் நாம் அதை நம்புவதற்கும் தயாராக இல்லை, வேத வசனத்தின் அடிப்படையில். அப்ப அந்த 2 கூட்டம் இப்பொழுது இல்லை என்பதை எப்படி நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும் என்று கேட்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது 19ஆம் வசனத்திலிருந்து, எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல். அப்போ அந்த 4 விதமான கூட்டத்தில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்களாகிய போதகர்கள், இந்த 4 பேரில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை மட்டும் எடுத்து அவர்கள் சபையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார்கள் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஒரு கட்டடத்திற்கு அஸ்திபாரம் போடுவது ஒரே முறை, அதுவும் ஆரம்பத்தில், திரும்ப திரும்ப போடுவதில்லை. அதுபோல அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் திருச்சபையினுடைய ஆரம்ப ஊழியத்தில் இருந்தவர்கள். அவர்களுடைய காலத்தோடு அஸ்திபார ஒர்க் முடிந்துவிட்டது. அவர்கள் இப்போது இல்லை என்பதை நாம் முடிவு செய்கிறோம். இது ஒரு ஆதாரம், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இப்போது இல்லை என்பதற்கு. இனி 2வது ஆதாரம் என்னவென்று கேட்டால், யூதாவினுடைய நிருபத்திலே வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தின புத்தகம் யூதாவின் நிருபம், அதிலே யூதா எழுதும் போது சொல்லுவார் 17வது வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்ற. அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்போ யூதா தம்முடைய நிருபத்தை எழுதும் போதே அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய காலம் ஏறக்குறைய கடந்த காலமாக வந்துவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்ற. அப்போ யூதாவினுடைய நிருபம் எழுதும் போதே அப்போஸ்தலர்களுடைய காலம் கிட்டத்தட்ட அதனுடைய இறுதி கட்டத்திற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இப்போது இல்லை என்பதற்கான 2வது சான்று. இனி 3வது சான்று என்னவென்று கேட்டால், எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது நம்முடைய ரட்சிப்பை பற்றி அங்கே சொல்லும் போது எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் எழுதுகிறாரு 3-4 வசனங்கள். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த இடத்துல ரட்சிப்பை இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சிறப்பித்து கூறுகிறார். அதற்கு காரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரணங்களில் ஒன்று, தேவன் அற்புதங்களின் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற, சாட்சி கொடுக்கிறதுமாயிருக்கிற, சிம்பிள் பிரசன்டென்ஸ் அப்படி சொல்லவில்லை, சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறதுமாயிருக்கிற அப்படியும் சொல்லவில்லை, கொடுத்ததுமாயிருக்கிற அப்படின்னு சொல்ற. அப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் எழுதும் போதே கிட்டத்தட்ட அற்புதங்கள் அதனுடைய இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அற்புதங்கள் அப்போஸ்தலர்களுடைய அடையாளங்களாகவும் இருக்கிறபடியினால்
அவர்களுடைய காலமும் அதோடு கூட முடிந்துவிட்டது என்பதை நாம் முடிவு செய்கிறோம். ஆகவே இந்த 4 விதமான கூட்டங்களில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இப்பொழுது இல்லை. சரி, அப்ப இவர்கள் இல்லை என்றால் மற்ற 2 பேரும் இப்பொழுதும் இருக்கிறார்கள். யார் யார்? சுவிசேஷகர்களும் மெய்ப்பர்களாகிய போதகர்களும் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை மட்டும் இவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு சபையிலேயும் இந்த 2 கூட்டத்தினரும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறியலாம். அப்ப இந்த 2 கூட்டத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது, அதாவது சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்களாகிய போதகர்கள், இந்த 2 கூட்டத்தை நாம் சிந்திக்கும் போது அடிப்படையான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்களாகிய போதகர்கள், இது 2ம் ஊழியங்களில் வித்தியாசம் இருந்தாலும் சில வேளைகளில் ஒரே நபருக்கு இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட வரங்களை அல்லது ஊழியங்களை கொடுத்து ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி தமது சபையின் பக்தி விருத்திக்காக சிலரை பயன்படுத்துகிறார். ஒருவரை அப்போஸ்தலராக ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் அவர் அப்போஸ்தலனாக மட்டும்தான் இருப்பார் என்று பொருளாகாது. அப்போஸ்தலர்கள் இல்லாமல் வேறேயும் வரங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், அந்த ஊழியங்களை கொடுத்திருக்கலாம். ஒருவரை சுவிசேஷகராக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த சுவிசேஷ ஊழியம் மட்டும்தான் என்று பொருள் அல்ல, வேறேயும் வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கொடுத்து அவர் பயன்படுத்துவார். சிலருக்கு அந்த ஒன்று மட்டும் இருக்கும். இப்ப நீங்க சொல்றதுக்கு என்னங்க வசனத்துல எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சொல்றேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 12 வாசிக்கும் போது ஆவியானவர் சபையினுடைய பக்தி விருத்திக்காக வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படிங்கிறது 1 கொரிந்தியர் 12:7 பவுல் எழுதுறார். அதை சொல்லிட்டு சொல்லுவாரு, அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஒருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனமும், இன்னொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், இன்னொருவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுதலும், அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்லிட்டு 11வது வசனத்துல சொல்லுவாரு, இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அங்க ஒருத்தனுக்கு இன்னது, ஒருத்தனுக்கு இன்னது, ஒருத்தனுக்கு இன்னதுன்னு சொல்றதுனால ஒரு ஆளுக்கு ஒரு வரம் தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டா அந்த இடத்தில் அப்படி எடுக்கலாம். ஆனால் எல்லா இடங்களுக்கும் அது சரியாக பொருந்தாது. சில இடங்களில் ஒரே நபருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வரங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊழியங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி கொடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அதான் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் இவருக்கு 2 கொடுத்தீங்க, ஏன் இவருக்கு 3 கொடுத்தீங்க, ஏன் இவருக்கு மட்டும் 1 கொடுத்தீங்க அப்படி கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, ஒரே நபருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வரங்கள் அல்லது ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா, அதுக்கு பைபிள்ல உதாரணம் இருக்குதா அப்படின்னு கேட்டா உதாரணங்கள் இருக்கு. சொல்றேன் பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம படிச்சு வரும்போது 13ஆம் அதிகாரத்தில் அந்தியோகியா சபை, 13ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் அந்தியோகியா சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற பகுதி, அதை நம்ம ஏற்கனவே விரிவாக சிந்தித்தோம், படிச்ச விஷயம்தான். ஆனா இப்ப நம்ம சிந்திக்கிற விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதுக்காக இந்த பகுதியை வாசிக்கிறேன். பாருங்க, முதல் 2 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் எனப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும்,
கார்வங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். இதை நம்ம எப்படி எடுக்கலாம்? இந்த 5 பேருடைய பேர் அதுல சொல்லியிருக்கு. பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோன், சிரேனே ஊரானாகிய லூகி, கார்வங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயின், சவுல். இவங்க தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி அர்த்தம் எடுப்பீங்க? சிலரு தீர்க்கதரிசிகளாக, 5 பேர்ல சிலரு தீர்க்கதரிசிகளாக, சிலர் போதகர்களாக இருந்தார்கள் அப்படின்னு எடுக்கலாம். அதே நேரத்துல 5 பேருமே தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள் அப்படின்னும் அர்த்தம் எடுக்கலாம். இதுல இந்த 2வது சொன்ன கருத்து மிக வலுவானது என்பதற்கு இன்னும் கூடுதலான ஆதாரங்களை, ஒரே நபருக்கு 1க்கு மேற்பட்ட வரங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கனுபவி. அப்புறம், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் சொல்றது யாரு? பவுல் தன்னை பத்தி சொல்றாரு. அவர் யாரு? அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலன் தானே. அப்போ அதற்கு நான், அதாவது அப்போஸ்தலனாகிய நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அப்போ இவரே அப்போஸ்தலனாகவும் இருக்கிறார், பிரசங்கியாக அதாவது சுவிசேஷகனாகவும் இருக்கிறார், போதகனாகவும் இருக்கிறார். அப்போ ஒரே நபருக்கு 3 விதமான வரங்கள், ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் அறிகிறோம். அப்புறம் இந்த அப்போஸ்தலர் 13 பர்னபாவும் கூட தானே வருகிறார். அப்ப அவரும் தீர்க்கதரிசிகளாயும் போதகராயும் இருந்தார்கள்ங்கிறதுல அவரும் உட்படுவார். 14ஆம் அதிகாரத்தில் இவர்கள் லீஸ்திரா பட்டணத்திற்கு போன போது பவுலையும் பர்னபாவையும் சேர்த்தே அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பர்னபா அப்போஸ்தலனாகவும் இருந்தார், தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், போதகனாகவும் இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போல தீமோத்தேயுவை பற்றி, அவர் போதகராகவும் இருந்தார், அப்போஸ்தலனாகவும் இருந்தார், அது போலவே சுவிசேஷகனாகவும் இருந்தார். ஏனென்றால் அவரை பார்த்து பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், சுவிசேஷகனுடைய வேலையை செய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் ஒரு சுவிசேஷகன் என்பது நமக்கு தெரிகிறது. அப்போ இப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சபையிலே சிலருக்கு 1க்கும் மேற்பட்ட வரங்களை ஆண்டவர் கொடுத்து அவரது சித்தத்தின்படி பயன்படுத்துகிறார். பேதுரு அப்போஸ்தலனை எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு யாரு? அவர் தன்னை அறிமுகம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய பேதுரு அப்படி எழுதுவாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அப்போஸ்தலன். அதே பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் எழுதும் போது உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் யாராகவும் இருக்கிறார்? மூப்பராகவும் இருக்கிறார்.
அப்போ பேதுரு ஊழியக்காரராக இருக்கிறார், அப்போஸ்தலனாக இருக்கிறார், மூப்பராகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக ஒரு உள்ளூர் சபையில ஒருவர் மூப்பராக இருக்கிறார் என்றால் சிலருக்கு அந்த மூப்பர்களாக இருக்கக்கூடிய தன்மை மட்டும் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு கூடுதலான இப்படிப்பட்ட ஊழியங்களையும் ஆண்டவர் கொடுத்து தம்முடைய சித்தத்தின்படி அவர்களை பயன்படுத்துகிறார் சபையினுடைய பக்தி விருத்திக்காக. இதுல மூப்பர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், கண்காணிகள் இதெல்லாமே ஒரே குரூப்புக்குள்ள வெவ்வேறு பெயர்கள். இப்போ சில ஸ்தாபனங்களை நீங்க எடுத்துக்கொண்டா பாஸ்டர் அவர் தான் அதுல ரொம்ப சுப்பீரியரா இருப்பார், எல்லாத்துக்கும் மேல அந்த பாஸ்டர் இருப்பார். அவருக்கு கீழே அவருக்கு உதவியாளர்களாக இருக்கிறவங்க யாரு? மூப்பர்கள். அப்படி வச்சிருப்பாங்க. ஆனால் வேதத்தின்படி நான் பார்க்கும்போது பாஸ்டர், எல்டர், அப்புறம் பிஷப், அதாவது ஓவர்சியர், இதெல்லாமே ஒரே நபர்களை குறிக்கக்கூடிய பெயர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எப்படி சொல்லலாம்? ஒரு வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தில், ஆகையால் 20-28 அப்போஸ்தலர், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறாரு. உங்களை குறித்தும் அப்படிங்கிறாரு. அந்த யாரு அந்த உங்களைங்கிற வார்த்தையில உட்படுவார்? 17ஆம் வசனத்தை பாருங்க. அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம், மிலேத்துவிலிருந்து அவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பவுலை பற்றி. மிலேத்துவிலிருந்து பவுல் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்புறம் அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. 18ஆம் வசனத்துல இருந்து பேசி வரும்போதுதான் 28ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் உங்களை குறித்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூப்பர்களாகிய நீங்கள் உங்களை குறித்தும் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ மூப்பர்களை பார்த்து பேசுறாரு. அவங்க மூப்பர்கள் அப்படிங்கிறது தெரியுது. அவங்கள ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு. அப்ப மூப்பர்கள் அவர்கள், ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. என்ன பொறுப்பு கொடுக்கிறாரு? மேய்ப்பதற்கு. அப்ப இவங்க யாராகவும் இருக்கிறார்கள்? மேய்ப்பர்களாகவும் இருக்கிறார்கள். அடுத்த வார்த்தை, மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை மேய்ப்பர்களாக வைத்த. அப்படி சொல்லல. மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை மேய்ப்பர்களாக வைத்த அப்படின்னு சொன்னாதானே கரெக்ட். ஆனா அப்படி சொல்லல. மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த. அழைச்சது யார? மூப்பர்களை. தேவன் அவங்களை என்ன பொறுப்புக்காக வச்சிருக்கிறாரு? மேய்ப்பதற்காக. அப்ப மூப்பர்களை மேய்ப்பர்களாக இருக்கிறார். மேய்ப்பதற்கு யாராக வச்சிருக்கிறாரு? மேய்ப்பர்களாக வைக்கலையா, அப்புறம் கண்காணிகளாக வைத்த. அப்ப அதுல இருந்தே தெரியுது, மூப்பர்கள், மேய்ப்பர்கள், கண்காணிகள் என்பது ஒரே கூட்டத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். மூப்பர்கள் அப்படிங்கிறத தான் ஆங்கிலத்துல சொல்லும் போது எல்டர்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப நம்ம பொதுவாக மதுரைக்கு இந்த பக்கம் இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வசாதாரணமா நம்ம மத்தியில வழக்கத்துல பேசுறது, இது இந்த சபையில மூப்பரா இருக்கிறாரு, அது இந்த சபையில உள்ள மூப்பர்கள்ல ஒருத்தர். இந்த மூப்பர்கள்ங்கிற வார்த்தையை நம்ம சர்வசாதாரணமா பயன்படுத்துவோம். இது மதுரையிலிருந்து அதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா எல்டர்ஸ்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க ஆங்கிலத்துல அந்த வார்த்தையை பேசி அப்படி பழகி போனதுனால சொல்லுவாங்க.
அந்த மேய்ப்பர்கள் மூப்பர்கள்ங்கிறத எல்டர்ஸ்னு சொல்றோம். மேய்ப்பர்கள் அப்படிங்கிறது தான் பாஸ்டர்ஸ்னு சொல்றோம். மேய்ப்பர்னு அர்த்தம். அப்புறம் அதையே கண்காணின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்காணின்னா என்ன? இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஓவர்சியர்ஸ், மேற்பார்வையாளர்கள். இந்த ஓவர்சியர்ஸ்னு சொல்ற இந்த கூட்டத்தை கண்காணிகள்னு சொல்றதான் லத்தீன் மொழியில சொல்ற வார்த்தை பிஷப்ஸ், பிஷப்புகள். அப்போ எல்டர்ஸ், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ் இவங்க எல்லாமே ஒரே ஆள், ஒரே கூட்டம். இப்போ உங்க சபையில, பிரதரன் சபையில யாருங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நாங்க இந்த பாஸ்டர் கீஸ்டர் எல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்க. ஏன்னா இப்படி சொல்றத நானே கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க இந்த பாஸ்டர் கீஸ்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை. அது கரெக்ட். நீ ஏன் வைக்கணும்? கர்த்தர்ல வைக்கிறவர் பாஸ்டர் கீஸ்டர் இப்படியே சொல்றாங்கங்க. பாஸ்டர் கீஸ்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துல ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு. அது இன்னைக்கு வரைக்கும் அது நான் பிரதரன் சபைக்கு வந்த ஆரம்ப காலத்துல ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் ஒருத்தர் பண்ணாரு. ஆண்டவரே, முழு நேர ஊழியக்காரங்களை போட்டு போட்டு நாங்க கெட்டு குட்டிச்சோரா போன ஆண்டவரே, எங்களுக்கு இனி அவங்க தேவையில்லை ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணார். என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஜெபத்தை கேட்டது அன்னைக்கு ஒரு தடவை தான் நான் கேட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான் மோகன்தாஸ் பிரதர்கிட்ட கூட நான் சொன்னேன், இப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ண, அது யாருங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப அவர் சொன்னாரு, அவர் சொன்னது தப்பே இல்லையே. இல்ல, அவர் சொன்னது தப்பு இல்லை. ஏன்னா அவரு போட்டதுனால தானே கெட்டு போனாங்க. கர்த்தர் ஏற்படுத்தினதை அங்கீகரிச்சிருந்தா கெட்டு குட்டிச்சோரா இருக்க மாட்டாங்க. அது கரெக்ட் தானே? அப்போ நமக்கு இந்த பாஸ்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படியோ இதாயிடுச்சு. இப்ப நம்ம வீட்டு ஒரு ஃபங்க்ஷன்களுக்கு, ஒரு கல்யாணம், இதுக்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படியெல்லாம் நம்ம கூப்பிடும் போது வேறு சபையை சார்ந்த பாஸ்டர்ஸுகள் வருவாங்கன்னு வச்சுங்க. அவங்களும் நம்மளும் சொல்றது பாஸ்டர்கள் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கண்ணியமான வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம சபையில் இருக்கிற மூப்பரை பார்த்தா ரொம்ப பரிதாபமா ஒதுங்கி ஒதுங்கி நின்றுகிட்டு இருப்பார். இவரை கண்டுக்கிடவே மாட்டாங்க. இத்தனைக்கும் நம்ம சபை ஆட்கள் தான். என்னன்னு கேட்டா, இவங்க இந்த பாஸ்டர்ங்கிற பேர்ல என்ன செய்யல, அறியப்படுறதில்லை. அதனால அவங்களுக்கு அந்த மரியாதை இல்லை. நம்மளே கொடுக்கலைன்னா வேற யாரு கொடுப்பா? இல்லையா? சில வேலைகள்ல சபையில இருக்கிறவங்கள பாஸ்டர்னு விசுவாசிகள் கூப்பிட்டா, இது என்ன புதுசா இருக்கு, அது என்ன பாஸ்டர், இது என்னையில இருந்து அப்படிம்பாங்க. ஏங்க, அந்த மேய்ப்பர்கள்னு சொல்றத தாங்க பாஸ்டர்னு சொல்றது. மேய்ப்பர்னு சொல்றது தமிழ்ல சொல்றான், அதையே இங்கிலீஷ்ல சொல்லும் போது பாஸ்டர்னு சொல்றான். சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அது என்ன அவ்வளவு சொல்லக்கூடாத மோசமான வார்த்தையா? இல்லையே. அதனால அதை நீங்க கவனத்துல கொள்ளணும். சரி, அப்புறம் ஒரு சபையை பொறுத்த மட்டும் எத்தனை பேரு மூப்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கணுங்கிறது பைபிள் திட்டமா போதிக்குது. ஆனா இத்தனை பேர் தான் இருக்கணும்னு எண்ணிக்கை சொல்லவில்லை. எண்ணிக்கை சொல்லல. அப்ப ஒரு சபையில ஒன்றுக்கும் மேற்பட்ட மூப்பர்கள், எல்டர்ஸ்,
அதாவது போதகர்கள், அதாவது பாஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்கிறதுக்கு ஆதாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசிக்கும் போது 23ஆம் வசனம் 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி, ப்ளூரல்ல தானே வருது, மூப்பர்களை ஏற்படுத்தி, அங்கேயும் பன்மையில தான் சொல்லியிருக்கு. அப்புறம் 20ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 20 பவுல் எபேசுவிலிருந்து மூப்பர்களை வரவழைக்கிறாரு. 17ஆம் வசனம், மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல மூப்பரை அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலருக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு கௌரவமாக சொல்லும் போது சிங்குலர்ல சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல மூப்பரைங்கிறது மரியாதை கலந்த அந்த மூப்பர் அப்படிங்கிற சிங்குலர்ல சொல்லல, ப்ளூரல்ல தான் சொல்லி இருக்கு. அப்படிங்கிறதுக்கு அடுத்த வசனம் அதுக்கு உதவியா இருக்கு. என்ன வருதுங்க? மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அந்த மூப்பருங்கிறது ஒரு ஆளை குறிக்கிறதா இருந்தால் அடுத்த வசனத்துல என்ன வரணும்? அவர் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன், அதாவது பவுல், அவரை நோக்கி, அதாவது சபையிலிருந்து வந்த மூப்பரை நோக்கி அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா என்ன வருது? அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்றதுல இருந்து அந்த மூப்பரைங்கிறது ப்ளூரல்ல தான் என்ன செய்து சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாம தெரியுது. அப்புறம் 30ஆம் வசனத்துல 28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக, அப்படி சொல்லல, அப்புறம் கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அங்கேயும் ப்ளூரல்ல தான் வருது. இன்னொரு வசனத்தையும் சொல்றேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், யாக்கோபு வாசிக்கிறோம்ல, சபையின் மூப்பரையா மூப்பர்களையா? மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். ப்ளூரல்ல சொல்லியிருக்கா இல்லையா? அப்ப ஒரு சபையில ஒன்றுக்கும் மேற்பட்ட மூப்பர்கள் இருக்கிறாங்கிறது தெளிவாகிறதா இல்லையா? அப்புறம் பிலிப்பியர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும், இது எழுதுறவங்க. யாருக்கு எழுதுறாரு? பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். அப்படின்னா ஒட்டுமொத்த சபை. பரிசுத்தவான்கள் அனைவருக்கும்னா ஒட்டுமொத்த சபைன்னு அர்த்தம். அப்புறம் கண்காணிகளுக்கும். அந்த கண்காணிகள்ங்கிறது யாரு? ஏற்கனவே சிந்திச்சமே அப்போஸ்தலர்ல, மூப்பர்கள். கண்காணிகளுக்கும், அப்புறம் உதவிக்காரர்களுக்கும், டிக்கன்ஸ். அப்ப அங்கேயும் கண்காணிகள் அப்படிங்கிறது ப்ளூரல்ல சொல்லியிருக்கு. பிலிப்பி சபையிலையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்காணிகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட மூப்பர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி 1 பேதுரு 5:1 பேதுரு எழுதும் போது உங்களில் உள்ள மூப்பருக்கு அப்படின்னு வருது. ஆனா அது ப்ளூரல்ல தான் மூல பாஷையில இருக்குது. உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு உடன் மூப்பனும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு சபையில மூப்பர்கள் எவ்வளவு பேர் இருக்கணும்? ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கணும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா 7 பேர் இருக்கலாங்க, எது 7 பேர் இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்ற ஆதாரம் என்ன அப்படின்னா,
இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல சபையில முறுமுறுப்பு, பந்தி விசாரிப்பை முன்னிட்டு என்ன வந்துச்சு? முறுமுறுப்பு வந்ததில்ல. அந்த முறுமுறுப்புக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? 7 பேரை உதவிக்காரர்களாக நியமிச்சாங்கல்ல. வாசிக்கிறதா ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அது 7 பேரா இருந்ததுனால அப்ப சபையில என்ன செய்யலாம்? 7 மூப்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது தப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவது மூப்பர்களுடைய விஷயம் அல்ல, மாறாக உதவிக்காரர்களுடைய விஷயம். மூப்பர்கள் வேற, உதவிக்காரர்கள் வேற. மூப்பர்களும் உதவிக்காரர்களும் ஒன்னா இருந்தா, ஒரே கூட்டமா இருந்தா, பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அந்த பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும், கண்காணிகளையும் உதவிக்காரர்களையும் 2 கூட்டமாக பிரிச்சு சொல்லி இருக்கிறதுல இருந்தே இவங்க 2 ஒரே குரூப் இல்லைங்கிறது தெரியுது இல்ல? அதனால அங்க 7 பேரு உதவிக்காரர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அப்படிங்கிறதுனால 7 பேரு மூப்பர்கள் இருக்கணும்னு வாதத்தை முன்வைக்கிறது அர்த்தமற்ற பேச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் சில சபைகள்ல ஒருத்தர் சொன்னாரு, அந்த சபையில ஒரு 8-10 ஆண்கள் இருப்பாங்க, இருக்கிற 50 பேரும் மூப்பர்கள் தான் அப்படின்னு ஒரு சபையை பத்தி ஒருத்தர் சொன்னார். சிலர் பாத்தீங்கன்னா இவர் ஒரு மூப்பரு, இவர் ஒரு மூப்பரு, ஆக சபையில இருக்கிற ஆண்கள் எல்லாம் மூப்பர்கள். இது ரொம்ப விளங்கும் இல்ல? நாட்டுல ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் அவசியம், ஒரு நாட்டுக்கு பிரதம மந்திரி அவசியம், ஜனாதிபதி அவசியம் வச்சுக்கோங்க. நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பிரதம மந்திரியா இருந்தா, மாநிலத்துல இருக்கிற எல்லாருமே முதலமைச்சரா இருந்தா எப்படிங்க இருக்கும்? அப்படி இருக்கும். ஒரு சபையில இருக்கிற ஆம்பளைகள் எல்லாம் மூப்பர்களா இருந்தா, இனி உதவிக்காரங்க 7 பேர் இருக்கலாமா? அங்க 7 பேரை ஏற்படுத்தினாங்கல்ல அப்படின்னு அர்த்தம் எடுத்து கொண்டு வந்தா, எருசலேம் சபையில தான் அது நடந்தது. எருசலேம் சபையினுடைய ஸ்ட்ரென்த் என்னங்க? சபை பெந்தெகோஸ்தே நாள்ல தானே உருவாச்சு. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையோட சேர்க்கப்பட்டவங்க எவ்வளவு பேரு? 3000. அதுக்கப்புறம் 5000. அடுத்த பின்னால வாசிக்கும் போது அடுத்து திரளான ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப 3000, அடுத்த 5000, ஏற்கனவே இருந்தது 120. அப்ப ஆக மொத்தம் 8120 பேரு. 8120 பேரு இருந்த சபையிலேயே உதவிக்காரர்களாக நியமிக்கப்பட்டது எவ்வளவுங்க? 7 பேர் தான். இது 18 பேரு வச்சிருக்கிற, 80 பேரு வச்சிருக்கிற சபையில இனி 7 உதவிக்காரங்களை கொண்டு வந்து வச்சா எப்படிங்க இருக்கும்? இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அந்த சபையினுடைய ஸ்ட்ரென்த்தையும் பார்க்கணும், நம்முடைய நிலைமையும் பார்க்கணும். சும்மா எண்ணிக்கைய ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக கண்டவங்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்ய முடியாதுங்க, வைக்கவும் முடியாது. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மூப்பர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அது எவ்வளவு பேரா இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு எண்ணிக்கை சொல்ல முடியாது. அது அந்தந்த சபையில ஆண்டவர் எழுப்புகிறதை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேணும். சரி, அப்புறம் இந்த மூப்பர்களை ஏற்படுத்துவதற்கு, ஒருத்தனை மூப்பர்களாக ஏற்படுத்துறதுக்கு அவருக்கே உரிய தகுதிகள் என்னன்னு இருக்கு இல்லையா? அதையும் பார்க்கணும்ல.
மூப்பர்களுக்கான தகுதிகள், இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும்னா பல வேத பகுதிகள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து படிக்கும்போது மூப்பர்களுக்கான தகுதிகள் என்னங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், தீத்துவின் நிருபம் 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், அப்புறம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். இதெல்லாம் நம்ம சேர்த்து வாசித்து நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுல போய் இந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்க படிங்க. வாசித்துட்டு மூப்பர்கள், கண்காணிகள் அப்படின்னு போட்டு இவங்களுக்கான தகுதிகள்னு சொல்லி அதுல வருது இல்லையா, அதெல்லாம் 1 2 அப்படின்னு நீங்க நம்பர் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. அதுல எத்தனை தகுதிகள் வந்திருக்குங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுல இந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல அந்த மூப்பர்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்கும்னா 3:1, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கண்காணியும் மூப்பரும் ஒண்ணுதானு ஏற்கனவே பார்த்தோம்ல. அப்ப கண்காணிப்பை விரும்புகிறவன் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன? ஒருவன் மூப்பராக இருக்க விரும்பினால் அவன் எப்படிப்பட்ட வேலையை விரும்புறானா? நல்ல வேலையை விரும்புறான். அப்ப ஒரு சபையில மூப்பராக, ஒரு சபையில கண்காணியாக இருக்கிறது என்னவா? நல்ல வேலை. நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது நல்ல வேலை. இப்ப நல்ல வேலைன்னா அந்த நல்ல வேலைக்கான தகுதிகளும் இருக்கணும்ல. அதனாலதான் அந்த தகுதிகளை பத்தி 3ஆம் அதிகாரத்துல சொல்ல ஆரம்பிக்கும் போது அட்வான்ஸாகவே ஆவியானவர் எழுதி வைக்கிறாரு. நீ மூப்பனா இருக்க விரும்பினால், கண்காணியா இருக்க விரும்பினால் நீ என்ன செய்யற? நல்ல வேலையை விரும்புற, நல்லதுதான். ஆனா அந்த நல்ல வேலைக்கு இன்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்கணும். இதே பகுதிகளை பத்தி சொல்ற வேற பகுதி தான் தீத்து 1ஆம் அதிகாரம். அது வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இதெல்லாம் நம்ம வாசித்தாலே நிறையவே சொல்லியிருக்கோம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்கணும், ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவனா இருக்கணும், யோக்கியதையுள்ளவனா இருக்கணும், அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கணும், போதக சமர்த்தனா இருக்கணும். இதெல்லாம் இருக்க வேண்டியது. இனி எப்படி இருக்கக்கூடாது? மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனா இருக்கணும், சண்டை பண்ணாதவனா இருக்கணும், பண ஆசை இல்லாதவனா இருக்கணும், சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. நூதன சீஷன்னா என்ன அர்த்தம்? புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்தவனா இருக்கக்கூடாது. அவன் என்ன தகுதிகள் உள்ளவனா இருந்தாலும் ஒரு புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்தவன் சபையினுடைய மூப்பனாக இருப்பதற்கான தகுதியற்றவன் அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்லியிருக்கு. இதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு தீத்துவின் நிருபத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து, நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும், நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும்
துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவனாய் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். பிள்ளைங்களும் அப்படி இருக்கணுமா? ஏனெனில் அந்த தகுதி சொல்லிட்டு சொல்றாரு, ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன்னிஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். எப்படி சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு சிலருக்கு நான் இந்த சபையில அந்த காலத்துல இருந்து இருக்கேன், என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மூப்பராக்க மாட்டேங்கிறாங்க, என்ன கொடுமையா அது அப்படின்னு ரொம்ப அழுத்துக்கிடுவாங்க. ஆனா புரிஞ்சுக்கணும், ஆக்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு ஆதங்கப்படுறோம்ல, அதுக்கு முன்னாடி இந்த தகுதிகள்லாம் என்கிட்ட இருக்குதாங்கிறத பார்க்கணும். அப்புறம் இப்படி மூப்பர்களை இருக்கிறது, மூப்பர்களாக ஒருவன் தெரிந்தெடுக்கப்படுறது யாரு தெரிந்தெடுக்கிறதுன்னா கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாரு. அவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறாருன்னா அதற்கான சிம்டம்ஸ் அந்த ஆளுடைய வாழ்க்கையில தெரியும், அது வெளிப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எருசலேமின் அலங்கத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தினாரு? நெகேமியா. அவர் யாரா இருந்தாரு? அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய அரண்மனையில பானபாத்திரக்காரனா ஒரு உயர்ந்த உத்தியோகஸ்தனாக இருக்கிறாரு. அரண்மனையில உயர்ந்த உத்தியோகஸ்தன், ராஜாவினுடைய ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட், பொறுப்புள்ள பதவி. அந்த பதவியில இருக்கும் போதே தன்னுடைய சொந்த தேசத்தின் மேல், எருசலேம் நகரத்தின் மேல் கரிசனை உள்ளவனாக இருந்தார். ஆகையினால ஒரு உயரிய பொறுப்புல இருந்தாலும் அந்த இடத்தை பற்றிய சிந்தனை அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருந்தது. அங்கிருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கிட்ட எருசலேம் எப்படி இருக்கிறது, அங்குள்ள ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்முடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு இவர் என்ன செய்வாரு? விசாரிப்பாரு. அதே மாதிரி ஒரு கூட்டம் வந்த போது அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. தங்களுடைய நிலைமையெல்லாம் அவங்க எடுத்து சொன்ன போது இவர் உட்கார்ந்து என்ன செய்யறாருங்க? அழுகிறாரு. எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற ஆளுங்க. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கும் போதே என்னுடைய ஜனங்களை குறித்து, எருசலேம் நகரத்தை குறித்து, அதனுடைய பாழஞ்ச நிலைமையை குறித்து இவ்வளவு அக்கறையும் கரிசனையும் உள்ளவனாக இவன் இருப்பான்னா அந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியானவன் இவன் தான். ஆண்டவர் அந்த மனிதனையே பயன்படுத்துறாரு. அது மாதிரி ஒருவன் சபையில மூப்பராக இருக்கிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு இருக்கும்போது அந்த சிம்டம்ஸ் அவனுடைய வாழ்க்கையில தெரியும். யாரும் நிர்பந்தம் பண்ணாமலேயே, யாரும் கட்டாயப்படுத்தாமலேயே சபைக்கடுத்த காரியங்கள்ல தானே வலிய என்ன செய்வாங்கங்க? ஈடுபடுவாங்க, செயல்படுவாங்க. எந்த எடுபிடி வேலைகளையும் செய்ய தயாராக இருப்பாங்க. கர்த்தருடைய சபைக்காக தீயா நிற்பாங்க, அவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் பார்க்கும்போது கர்த்தரே அந்த பொறுப்பை என்ன செய்வாருங்க? ஒப்படைக்கிறாரு. எப்படி? சபையில இருக்கிற ஆவிக்குரிய மூத்த சகோதரர்களுடைய உள்ளத்துல அவங்களை குறித்த சிந்தனையை கொண்டு வருவார். அந்த சபைக்கு அந்த நிச்சயத்தை கொடுப்பார். அப்ப அப்படிப்பட்ட நபரை குறித்த நேரம் வரும்போது, ஆவியானவர் அந்த சபையை நடத்தும் போது அப்படிப்பட்டவர்களை
சபையினுடைய மூப்பர்களாக அந்த சபை என்ன செய்துங்க, அங்கீகரிக்குது. அப்படி அங்கீகரிப்பதற்கு யாருக்கும் மனம் இல்லை, இஷ்டம் இல்லைன்னா நீங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதி இன்னும் ஆகவில்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, வெயிட் பண்றாரு. அப்படித்தான் அமைதியா இருக்கணுமே தவிர என்ன ஏற்படுத்தலையே, நான் எவ்வளவு காலமா வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் இங்க ஆகாது, கூடாது. சரி, ஒரு சபையில மூப்பர்களை ஏற்படுத்துறது யாரு, எப்படி? அடுத்த குறிப்பு அதை சொன்னா நம்ம அந்த விஷயத்தை ஓரளவுக்கு முடிக்கலாம். ஒன்னா பார்த்துட்டு வர்றேன். இப்போ மூப்பர்களை ஏற்படுத்துறது யாரு, ஏற்படுத்துவது எப்படி? ரொம்ப விரிவா சொல்லல, ரொம்ப சுருக்கமா தான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இந்த பவுல் எபேசுவிலிருந்து மூப்பர்களை வரவழைச்சார்ல, அவங்கள பார்த்து சொல்லும் போது 28ஆம் வசனத்துல 20-28 என்ன சொல்றாரு? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தால் சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இவங்களை கண்காணிகளாக வைக்கிறது, ஏற்படுத்துறது யாரா? பரிசுத்த ஆவியானவர். அப்படித்தானே சொல்லியிருக்கு. சரி, இது இந்த வசனத்துல அப்போஸ்தலர் 20-28 1 கொரிந்தியர் 12-28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எழுதிட்டு ஏற்படுத்தினார். இதுல யார சொல்லியிருக்கு? தேவனானவர். அப்போ பிதாவாகிய தேவன். இதையே எபேசியர் நிறுவத்துக்கு வாங்க, நாம் ஏற்கனவே வாசித்த வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக, 7ஆம் வசனம், கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்து, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கு. சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாராம்? 13ஆம் வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கே கிறிஸ்துவானவர் ஏற்படுத்துகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபையை நடத்தக்கூடிய தலைவர்களை, சபையை நடத்தக்கூடிய நடத்திப்பாளர்களை ஏற்படுத்துகிறது யாரு? திரியேக தேவன். 1 கொரிந்தியர் 12-28 படி பிதாவாகிய தேவனுக்கு அதில் பங்கிருக்கிறது. எபேசியர் 4:7-15 வரை வாசிக்கும் போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதில் பங்கிருக்கிறதாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20-28 வாசிக்கும் போது பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்தன்னு சொல்றதுனால ஆவியானவருக்கு அதில் பங்கிருக்கிறதுங்கிறது தெரியுது. அப்போ சபையில ஏற்படுத்துறது யாருங்க? கர்த்தர். இப்போ உங்க மனசுல இப்போ யோசிப்பீங்க, அவரையே இப்ப கண்ணால பார்க்கல, அவரை ஏற்படுத்துறாருங்கிறத நாங்க எப்படி புரிஞ்சுக்கிடுறது? ஏதாவது ஒரு மனுஷனை வச்சுதானே அவர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழும்போம், அப்படித்தானே? இப்போ நம்ம சிந்திச்சு வந்த அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் அதான படிக்க ஆரம்பிச்சோம். அந்த 14ல என்ன வாசிக்கிறோம்? 23, 14-23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை
ஒப்புவித்தார்கள். இப்ப மூப்பர்களை ஏற்படுத்தினது யாருன்னு சொல்லியிருக்கு? யாருன்னு சொல்லியிருக்கு? ஏற்படுத்தினது யாரா? இந்த மிஷினரி பயணம் பண்ணிட்டு வர்றவங்க யாரு? பவுலும் பர்னபாவும். அப்ப இங்க மூப்பர்களை ஏற்படுத்தினது யாரு? அவங்க தான். சரி, தீத்துவினுடைய நிருபத்தை பாருங்க, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. பவுல் தீத்துவுக்கு எழுதுறாரு. அவரை கிரேத்தா தீவுல பவுல் விட்டுட்டு வந்தாராம். எதுக்காகவா? 1, குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்த. 2, பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த உன்னை விட்டு வந்தேன். அப்ப இங்க மூப்பர்களை ஏற்படுத்தும்படியான பொறுப்பு பவுல் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? தீத்துவுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இப்ப ஒரு கேள்வி, என்னங்க நம்ம ஏற்கனவே அந்த வசனங்களை சொன்னீங்க. அப்போஸ்தலர் 20:28, 1 கொரிந்தியர் 12:28, எபேசியர் 4:7-15. இதுல பிதா ஏற்படுத்துறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துறாரு. அப்ப தெய்வம், திரியேக தெய்வம் திருச்சபையிலே நடத்திப்பாளர்களை ஏற்படுத்துறாருன்னு தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா இங்க அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்கு. சபைகள் தோறும் பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்துறதுக்கான பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? தீத்துவுக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி இருக்கு. அப்ப இது தேவன் ஏற்படுத்துறாரா, மனுஷன் ஏற்படுத்துறானா அப்படின்னு சந்தேகம் வருதுல்ல? அப்போ தேவன் சபையில மூப்பர்களாக செயல்படக்கூடியவர்களை, அதற்கான கிருபைகளை, அதற்கான தாளந்துகளை, அதற்கான வரங்களை அவர் கொடுத்து அப்படிப்பட்டவர்களை எழுப்புகிறார், ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களை அடையாளம் கண்டு சபைக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? மனிதர்களுடையது. அப்ப அது யாரா இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ அப்போஸ்தலர் 14 மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள்னு சொல்லியிருக்குல்ல. யார் அது? பவுலும் பர்னபாவும். இவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான அதிகாரம் எதனால வந்துச்சு? இவங்க யாரு? ஏற்கனவே இந்த பட்டணங்களுக்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைகளை உருவாக்கி கடந்து போனாங்க. இப்ப அவங்க பயணங்களை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது அந்தந்த சபைகளை நடத்துறதுக்கு அந்தந்த சபையில தகுதியானவர்களை அதுக்காக ஏற்படுத்துறாங்க. புதிதாக உருவாக்கப்பட்ட சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்துறது யாருன்னா, அந்த சபையை யார் உருவாக்குகிறார்களோ, அந்த சபை உருவாவதற்கும் வளருவதற்கும் ஆண்டவர் எந்த தேவ மனிதனை பயன்படுத்துகிறாரோ அவர் கர்த்தருடைய நடத்துதலின்படி அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமா ஒரு சபையில மூப்பர்களை ஏற்படுத்தணும்னா அந்த சபையாரை விட, அந்த சபையில மூப்பர்களாக ஏற்படுத்தப்படுகிறவர்களை விட அனுபவம் கொண்டவரும் வசன அறிவு கொண்டவரும் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒருவருமாக இருக்கிற ஒருவர் தான் அவரை என்ன செய்ய முடியும்? ஏற்படுத்த முடியும்.
யோசித்து பாருங்க. அப்போ சபையில மூப்பர்களை ஏற்படுத்துற விஷயத்துல ஏற்கனவே அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற தேவ மனிதர்களை தேவன் கருவிகளாக பயன்படுத்தும் போது அந்த சபைக்காக பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிற தேவ மனிதர்களை உதாசீனம் செய்துவிட்டு தாங்கள் அந்த சபையை ஆக்கிரமித்து நடத்தி கொள்வோம்னு சொல்றது தேவனுடைய திட்டத்துக்கு மாறானது தானே? யோசித்து பாருங்க. அப்புறம் எப்படிங்க ஏற்படுத்துறது? மூப்பர்களை ஏற்படுத்துறது அது என்ன மெத்தட்ல செய்யணும், என்ன முறை, அதுக்கு என்னாவது முறை இருக்கா அப்படின்னு கேட்டார். மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு வரலாற்று சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 14. மூப்பர்களை ஏற்படுத்தும்படியான கட்டளை கொடுக்கப்படுகிறது தீத்துவினுடைய நிருபத்தில். ஆனால் எந்த முறையை கையாண்டு ஏற்படுத்தினார்கள் என்று அந்த முறை சொல்லப்படவில்லை. எங்கேயும் சொல்லல. அப்ப ஒரு விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லாம இருக்கும்போது எப்படி அந்த விஷயத்தை கையாளுறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வருது இல்ல? அப்ப அந்த இடத்துல மூப்பர்களை ஏற்படுத்தினார், ரொம்ப சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்றேன், மூப்பர்களை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு அந்த கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சொல்லிற்கு வேத அறிஞர்கள் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சுட்டி காண்பித்தல் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையை நடத்துவதற்கான தகுதியான நபர்களை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. அதை புரிந்து கொள்ளுகின்ற தேவ மனிதர்கள், சபை நடத்துகிறவர்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு சபைக்கு அவர்களை அறிமுகம் செய்கிறார்கள் அல்லது சுட்டி காட்டுகிறார்கள். சபை அதை என்ன செய்கிறது? அங்கீகரிக்கிறது. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இதுக்கு ரொம்ப ஒரு விழாவாக அப்படி இப்படியெல்லாம் கொண்டாடணுங்கிறது இல்ல, ரொம்ப சிம்பிள். இனி அடுத்த கேள்வி. ஒரு தடவை சபையில ஒருத்தரை மூப்பராக ஏற்படுத்திட்டார், சாகுற வரைக்கும் அவர் தானா? அவரை யாரும் அந்த இடத்துல இருந்து நீக்க முடியாதா? இல்ல இடையில நீக்கலாமா அப்படின்னு கேட்டார். பதில், சாகுற வரைக்கும் ஒருத்தர் ஒரு தடவை மூப்பராக ஏற்படுத்தப்பட்டால், நியமிக்கப்பட்டால், சாகுற வரைக்கும் அவர்தான் மூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு துளி அளவும் வேத ஆதாரம் பைபிளில் இல்லை. அவர் தகுதியுள்ளவராக இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கலாம். அந்த தகுதி 2 வகையாக பிரிக்கலாம். ஒண்ணு, வயது முதிர்ச்சி, சரீர பலவீனம், உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, கை காலெல்லாம் நடுங்குது, சத்தமும் வரமாட்டேங்க, ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்க, கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்க, கையிலாகு கொடுத்து கூட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவர்கிட்ட எந்த தகுதி குறைவும் இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமா எந்த குற்றச்சாட்டும் அவரிடத்தில் இல்லை, யோக்கியமானவர், நல்லவர், சாட்சி உள்ளவர். ஆனா சரீர பலவீனம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரும் அவரை நீக்குவது சரியா, நீக்குவதை விட நல்லவர்களாக இருந்தால் அவரே என்ன செய்யலாம்? ஒதுங்கி கொண்டுன்னா அவர் அந்த பொறுப்புல இருக்கிறாரு, பட் அதை செய்ய முடியல, நடைமுறைப்படுத்த முடியல. தன்னை விட தன்னோடு கூட இணைந்து சபையினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுகிற மற்றவர்கள்ட்ட அதை செய்யும்படி ஆலோசனை சொல்றேன்.
ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியாக இருந்து செயல்படுறாரு. அது தாராளமா செய்யணும். ஏன்னா அனுபவம் உள்ளவங்க இருக்கிறது நல்லது தானே. அதே நேரத்துல அவருடைய வாழ்க்கை தரத்தின் மூலமாக சாட்சிக்கேடு நடக்குது, ஒழுங்கீனமாகிறாரு. ஒரு மூப்பருக்கே இருக்கக்கூடிய அந்த தகுதிகள் அவருடைய வாழ்க்கையில இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போது சபையானது அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கா? இருக்கு. அது சொல்லி முடிச்சிடறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். நன்றாய் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும். அப்போ நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமாக என்னன்னா அவங்களை கணப்படுத்தணும் அப்படிங்கிறதா அர்த்தம். அது என்ன கணப்படுத்துறது, அதெல்லாம் ரொம்ப விரிவா உள்ள போனோம். இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும்னு சொல்லிட்டு, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று வேதவாக்கியம் சொல்லுகிறதே. அப்ப எல்லா ரீதியிலும் கனப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவராய் இருக்கிறாரு யாரு? மூப்பர்கள் இருக்கிறார்கள். அது நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள், அந்த தகுதிகள் எல்லாம் கொண்டவர்கள், இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்கள். 19ஆம் வசனத்துல, மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிராதுன்னா என்னது? புகார், கம்ப்ளைண்ட், குற்றச்சாட்டு. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தால் அவன் மூப்பனாக இருப்பதினால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. அப்படி சொல்லல. அவன் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது, அதனால நீ அதை அப்படியே கண்டுக்கிடாம விட்டுரு அப்படி சொல்லியிருக்கா? சொல்லல. மூப்பனானவருக்கு விரோதமாக குற்றச்சாட்டு வந்தால் நீ அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதுக்கு என்ன வேணுமா? 2-3 சாட்சிகள் வேண்டும். அது இல்லாம நீ என்ன செய்யாத, ஏற்றுக்கொள்ளாத. அப்ப 2-3 சாட்சிகள் இருந்தால், ஒரு மூப்பர் மேலே குற்றச்சாட்டு வருகிறது, அந்த குற்றச்சாட்டு கொண்டு வந்தால் 2-3 சாட்சிகள் மூலமாய் அது நிரூபிக்கப்பட்டால் அவரும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பாருங்க. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உனக்கு உறுதியாய் கட்டளை இடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூப்பர்களாக இருந்தாலும் தவறு செய்வார்களானால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது இங்க தெளிவா சொல்றார். ஆனா அதுக்கு போதுமான ஆதாரம் வேணும், எவிடன்ஸ் இருக்கணும். கண்டவனும் கண்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதை வச்சு என்ன செய்ய முடியாதுங்க, எடுக்க முடியாது. வசனம் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறது. நன்றாய் விசாரணை செய்கிறவர்கள், கனத்துக்குரியவர்கள், தகுதியற்றவர்கள், நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர்கள், இந்த பொறுப்பையும் ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்ப சபையில் உள்ள மூப்பர்கள், அப்புறம் அவர்களை பற்றி உள்ள அந்த விஷயங்கள் ஓரளவுக்கு
உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். மேற்கொண்டுள்ள விஷயங்கள் இதோடு கூட 14ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. 15ஆம் அதிகாரத்தில் இருந்துள்ள விஷயங்களை நம்ம அடுத்த செய்தியிலிருந்து சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.